வணக்கம் ஃப்ரெண்ட், வெல்கம் டு DFC Samayal Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி வந்து ரொம்ப சுவையான Baby Bok Choy Oyster Sauce வந்து எப்படி செய்யறதுன்னு உங்கள்கிட்ட காட்ட போறேன். அதுக்கு முன்னுக்கு இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சுவையான Baby Bok Choy Oyster Sauce செய்யறவனுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு வாங்க பார்க்கலாம். ஃப்ரைட் அனியன் வந்து 30 கிராம், அப்படி இல்லாட்டி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிங்க. எண்ணெய் 30 கிராம், அப்படி இல்லாட்டி 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிங்க. அஜினாமோட்டோ 1 கிராம், அப்படி இல்லாட்டி 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிங்க. உப்பு 2 கிராம், அப்படி இல்லாட்டி 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிங்க. சோளம் மாவு 5 கிராம், அப்படி இல்லாட்டி 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிங்க. பூண்டு 10 கிராம், அப்படி இல்லாட்டி 2 பல் பூண்டு எடுத்துக்கிங்க. ஒய்ஸ்டர் சாஸ் 15 கிராம், அப்படி இல்லாட்டி 3 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிங்க. தண்ணி 130 ml, அப்படி இல்லாட்டி 3/4 கப் அளவுக்கு எடுத்துக்கிங்க. பேபி பொக் சாய் வந்து 150 கிராம். இதை வந்து தமிழில் வந்து சின்ன கடுவு கீரைன்னு சொல்லுவாங்க. இது ஒரு 5 தண்டு எடுத்துக்கிங்க. ஓகே ஃப்ரெண்ட், இப்போ இதை எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். முதல் வந்து நம்ம கீரையை அவிக்கிற மண்ணுக்கு கீரையை வந்து இந்த ஸ்டைலில் வெட்டி வச்சுக்கிங்க. பூண்டை வந்து இந்த மாதிரி சின்னதாக நறுக்கிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 லிட்டர் தண்ணியை வந்து சட்டியில் ஊற்றி கொதிக்க வைங்க. லைட்டாக கொதிச்சுட்டு வரும்போது 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பை சேர்த்துருங்க. அது கூட வந்து எண்ணெயும் 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருங்க. இந்த எண்ணெயை எதுக்கு சேர்க்குறோன்னா, அப்போ தான் வந்து கீரையை அவிச்சு எடுக்கும் போது அந்த கீரை வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ தண்ணி நல்லா கொதித்து வரும்போது கீரையை வந்து உள்ளுக்கு போடுங்க. கீரையை போட்ட பிறகு மூடி எடுத்து 1 நிமிஷம் மூடி வைங்க. இந்த கீரை வந்து ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது. இது வந்து ஒரு ஆஃப் குக்கில் தான் இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா 1 நிமிஷம் ஆயிடுச்சு. கீரை வந்து ஆஃப் குக்கில் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து கீரையை திருப்பி போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கீரையை எடுத்துடலாம். இதுக்கப்புறம் வந்து நம்ம சாஸை ரெடி பண்ணிடலாம். இப்போ வந்து சட்டியில் வந்து எண்ணெய் ஊற்றிடுங்க. எண்ணெய் வந்து சூடான பிறகு ஏற்கனவே நறுக்கி வச்ச பூண்டை வந்து ஆட் பண்ணிடுங்க. பூண்டை வந்து ரொம்ப வறுக்க தேவையில்லை, லைட்டாக வறுத்தா போதும். இந்த லெவலுக்கு இருந்தாலே போதும். அப்போ தான் நம்ம சாப்பிடும் போது அந்த பூண்டோட டேஸ்ட் நம்மளுக்கு கிடைக்கும். இதுக்கப்புறம் வந்து ஒய்ஸ்டர் சாஸை வந்து ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ண பிறகு 2 கிண்டிட்டு அஜினாமோட்டோவையும் உப்பையும் வந்து ஆட் பண்ணிடுங்க. இப்போ வந்து அடுப்பை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஏற்கனவே எடுத்து வச்ச சோள மாவை தண்ணியில் கலந்து அதை எடுத்து சட்டியில் ஊற்றுங்க. ஊற்றின பிறகு லைட்டாக கிண்டிக்கிட்டே இருங்க. அந்த சாஸ் வந்து திக்காக வர வரைக்கும் கிண்டிக்கிட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாஸ் வந்து திக்காக ரெடி ஆயிடுச்சு. இந்த சைஸில் வந்து நம்ம சாஸ் எடுத்துடலாம். இப்போ வந்து சாஸ் எடுத்து ஏற்கனவே அவிச்சு வச்ச பேபி பொக் சாய் மேலே அழகாக ஊற்றி விடுங்க. அது எங்கே பார்த்தாலும் ஊற்றி விடுங்க. அதுக்கு மேலே வந்து ஃப்ரை அனியன் எடுத்து மேலே தூவி விடுங்க. சுவையான பேபி பொக் சாய் ஒய்ஸ்டர் சாஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபியை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய புது வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். மீண்டும் இன்னொரு புது வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.